வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியிலிருந்து நேற்று மேலும் 3 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. அத்துடன் நேற்று 3 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 105 அதிகரித்துள்ளது. அதேவேளை குறைந்த புதைக்குழியில் தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் நாளை மறுதினம் மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆய்வு பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவா தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயக்கம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளான ஜார் அனிதா, சட்டத்தரணி VS நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீட தொல்லியத்துறை மாணவர்கள் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனாலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியமை குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறைந்த பகுதிக்குள் காலனியுடன் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலனிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டு தான் ஆலய வளாக நுழைவது வழமை. இவ்வாறான சூழ்நிலையில் குறைந்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்தமை மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி வத்தராயன் கடற்பரப்பில் நேற்று 103 கிலோ கேரள கஞ்சா விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து கடல் வழியாக கேரள கஞ்சா கடத்தப்படுகின்றது என்று ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே மேற்படி கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மீட்கப்பட்ட கஞ்சா போலீசில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் பட்டதாரி பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். 31 வயதுடைய சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தவராவார். கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டுள்ளது. டிப்பரை செலுத்திய சாரதி பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பதற்றத்தை கட்டுப்படுத்தியதுடன் சாரதியை கைது செய்தனர். அத்துடன் சடலத்தையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டது. மேலதிக போலீசார் குவிக்கப்பட்ட நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் அரசாங்க படைகளால் கொல்லப்பட்ட தமிழர்களை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்திற்கு அருகில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு மயான பூமி என்ற கூற்றை ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என தொல்பொருள் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களின் உரிமையாளர்களின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலும் ஆழமான ஆய்வுகள் நடாத்தப்பட வேண்டும் என சட்ட மருத்துவ அதிகாரி நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கடற்கரையில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஜூலை 20 மண்டையோடு உள்ளிட்ட எலும்புகளை கண்டுபிடித்தது. ஜூலை 30 அந்த இடத்தின் வரலாறு குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க தொல்பொருள் திணைக்களத்திற்கு உத்தரவிட்ட மூதூர் நீதிபதி அகழ்வாய்வு குறித்து அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார். ஜூலை 30 வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் மனித எலும்புகள் கண்டுபிடிக்க இடத்தில் மனித புதைக்குழி இருந்ததா அல்லது அது தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியா என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். மேலும் மனித எலும்புகள் நீண்ட காலத்திற்கு உட்பட்டவையாக இருப்பதாக திருகோணமலை சட்ட மருத்துவ அதிகாரி நிருமால் பொருக்கமா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த எச்சங்களுக்குரிய நபர்களின் மரணம் காயங்களின் ஊடாக ஏற்பட்டதா அல்லது இயற்கை மரணமா அல்லது ஏதாவது குற்றவியல் சம்பவத்துடன் தொடர்புபட்டவை
தேவையா என்பதை தீர்மானிக்க மேலும் ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சம்பூர் கடற்கரையில் கன்னிவெடி அகற்றும் பணியை மேற்கொள்ளும் பிரித்தானியாவை சேர்ந்த மேக் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நீதிமன்றத்திற்கு நிபுணர் அறிக்கையை வழங்குவதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு நடத்தியுள்ளதாகவும் அந்த இடத்தில் பல மண்டையோடுகள் மற்றும் எலும்பு துண்டுகள் கண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த 2 நிபுணர் அறிக்கைகளின் அடிப்படையில் அரசு பகுப்பாய்வு திணைக்களம், திருகோணமலை சட்ட மருத்துவ அதிகாரி, புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம், தொல்பொருள் திணைக்களம், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் போலீசார் உள்ளிட்டோரை அந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி விவாதிக்க எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் கூடுமாறு நீதிவான் HM தஸ்னீம் பௌசான் தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் 20% வரி குறைப்பினை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா வரவேற்றுள்ளார். இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில், இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை 20% குறைப்பது ஒரு வெற்றியாகும். மேலும் நமது ஏற்றுமதியின் பிராந்திய போட்டித்தன்மையை மேலும் பராமரிக்க இது உதவும். இதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு சிறிய நாடாக நாம் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொண்டு அந்த நிவாரணத்தை வழங்கிய அமெரிக்காவிற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுபோன்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இலங்கையில் வர்த்தக தடைகளை தளர்த்தி இலங்கையை உலகத்துடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் நாம் இன்னும் பல சாதனைகளை அடைய முடியும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் என்றார். கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து பல்வேறு குற்றங்களுக்காக சுமார் 300 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் சுமார் 200 போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு குற்றங்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட பின்னர் சில உத்தியோகத்தர்கள் அரசு சேவையில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய போதிலும் இந்த நடவடிக்கையினால் அவர்கள் மாதாந்து ஓய்வூதிய கொடுப்பனவுகளை இழந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தவறு செய்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களை தண்டிக்க தற்போதைய அரசாங்கம் தயங்காது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.